ஹலோ வணக்கம் நான் மாப்பிள்ள மச்சான் சொல்லுங்களா உங்கள் அனைவருக்கும் மாப்பிள்ள இனிய காலை வணக்கம் மாப்பிள்ள. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மாப்பிள்ள ஒரு ஈவெண்ட் அப்டேட் இருக்குது, வேறு என்னங்க வேணும் என்ன ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்களா? அதாவது ஒன்றும் இல்லை, நான் எந்த ஈவெண்ட்லாம் எந்த டேட்டில் எந்த மாதிரி வரும்னு சொல்லியிருந்தோனோ அது ஃபுல்லாக அப்படியே அச்சிப்பறலாமல் நம்ம சொன்ன மாதிரியே கேமுக்குள்ளே அவ்வளோ ஈவெண்ட் வந்துருச்சுங்க. ஸோ இப்போ நான் பின்னாடி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க, கேம் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா போட்டு விட்ருக்கான் மாப்பிள்ள அதாவது ஃபைனல் ஷாட் M187 எமோட் அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்ருக்கானுங்க. அப்புறம் இது மட்டும் தான் நான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது ஒரு ஈவெண்ட், நம்ம சொன்ன மாதிரி ஈவெண்ட் வந்துருச்சு. அதையும் தாண்டி மாப்பிள்ள இன்னொரு விஷயம் என்ன, நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த ரிங் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அந்த என்ன மோக்கோ ஸ்டோராக இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயங்களும் அந்த கேமல் வரக்கூடிய எமோட்டாக இருக்கட்டும், எல்லாமே என்ன டேட்டில் நான் வரும்னு சொல்லியிருந்தோம் அவ்வளோமே கேமுக்குள்ளே வந்திருக்குது. ஸோ அதனால் மாப்பிள்ள இந்த கேமுக்குள்ளே வந்ததை மட்டும் பார்த்துட்டு இப்போ விட போகிறது கிடையாது, என்னென்ன வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணி வரும்போது உங்களுக்கும் அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு பேனர் வரும். ஸோ அதனால் உங்களுக்கும் அதை எடுக்கணும்ட்டு ஆசை வரும் இல்லையா? அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் இருக்கேன். எப்படி அப்புறம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மாப்பிள்ள ஒன்றும் இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், நம்ம சேனல் ஏதாச்சும் புதுசாக இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு செல்ல குட்டீஸ், நம்ம சேனல் கேமிங் டேப் கிவ்வே இருக்குது. 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு கேமிங் டேப் நம்ம சப்ஸ்கிரைபர் கிவ்வே கொடுக்க போகிறோம். அதனால் ஸ்டே டியூன்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருந்துருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நான் எவ்வளோ டைமண்டுக்கு இது நாங்கள் சுற்றி எடுக்க போகிறோம், ஸோ எவ்வளோ கம்மியான டைமண்ட் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அதுக்கு ஒரு பயங்கரமான சின்ன ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் எடுக்க முடியும். என்ன ட்ரிக் அப்படிங்கிற நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். முதல்ல சுற்றி எடுத்துரும், எடுத்ததுக்கப்புறம் நான் ட்ரிக் என்ன அப்படிங்கிற சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈவெண்ட் ஓப்பன் பண்ணோன்னா மாப்பிள்ள ப்ரோ இது என்ன ப்ரோ வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு கேட்பீங்க. இவ்வளோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முதல்ல மாப்பிள்ள என்னன்னா நீங்கள் இந்த ஈவெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கங்க மாப்பிள்ள. ஒவ்வொரு ஸ்பின்னும் நீங்கள் பண்ண உங்களுக்கு டைமண்ட் கூட்டிகிட்டே இருக்கும். இந்த ஃபேடட் வீல் மாதிரி தான் அந்த ஒரு ஈவெண்ட். ஸோ பயங்கரமான ஸ்கேம் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும்னா சத்தியமாக டென்ஷன் தான் ஆகுது. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஸ்பின்னுக்கு 9 டைமண்ட், 7 ஸ்பின்னுக்கு 1000 சில்லற டைமண்ட். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு மட்டும்தான் இப்போ 9 டைமண்ட் கொடுக்குறோமா, அந்த 9 டைமண்ட் இந்த 9 டைமண்ட்டுக்கு எப்படி இத்து போன ரிவார்ட் தான் கொடுப்பான்னு தெரியுங்க பாருங்க. இத்து போன ரிவார்ட் தான் கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் அடுத்து ஸ்பின் பண்ண போனீங்கன்னா மாப்பிள்ள உங்களுக்கு 19 டைமண்ட் அப்படி கூடுது. எவ்வளோ பெரிய ஸ்கேம் டே கரி, நான் என்னடா பண்ணி வச்சிருக்கேன், அதுலயாச்சும் கொடுத்தானா அதுலையும் குடிக்கல. அடுத்து ஸ்பின் பண்ண போனோம்னா 39 டைமண்ட். டே மாப்பிள்ள டே என்னடா பண்ணுறீங்க கரீனா? டே இது என்னடா இப்படி ஒரு ப்ராட் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. அடுத்து 69 மாப்பிள்ள. எனக்கு ஒரு டவுட்டு, அப்போ அந்த பக்கம் 7 ஸ்பின்னு போட்டிருக்காங்க, அதில் நம்ம ஸ்பின் பண்ணி விட்டோம்னா அடுத்து ஸ்பின் பண்ணும்போது அப்படி டபுளாக மாறுமா டைமண்ட் ஃபுல்லாக? டே என்னடா பகலுக்குள்ளே ஏதாடா இருக்குது, அப்போ 10-20 டைமண்ட் தேவை. ஆனால் அப்படி நீங்கள் நினைக்கலாம், அப்படி கிடையாது மாப்பிள்ள. பாருங்க எவ்வளோ கம்மியாக ஏதாவது பாருங்க. அதுக்குள்ளே கங்க்ராச்சுலேஷன் போட்டு விட்டான். என்ன தெரியுமா, கட்டான கிடச்சி போச்சு. ஜஸ்ட் ஒரு 5-6 ஸ்பின் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே கட்டான கிடச்சி போச்சு. இதே மாதிரி நமக்கு அந்த ஒரு ஃபைனல் ஷாட் மட்டும் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா உண்மையிலே வேற லெவல் இருக்குதுங்க. கட்டானா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல, உண்மையிலே வெறித்தனமாக இருக்குது. இப்போ கட்டான கிடச்சதுனா நமக்கு இப்போ என்ன ஆயிருதுன்னா, திரும்ப ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா 9 டைமண்ட்ல இருந்து வருது. இந்த ஈவெண்ட் இப்போ நான் திட்டுனேன், திரும்ப என்னதான் திட்டினாலும் ஈவெண்ட் ஸ்கேம் தான் மாப்பிள்ள, ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு ரிவார்டு உங்களுக்கு லெஜெண்டரி ரிவார்டு கிடைச்சிட்டுனா அடுத்த ரிவார்டு கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு திரும்ப எப்படி சொல்றது, அந்த டைமண்ட் திரும்ப பழையபடி மாறிடும், ஓகேங்களா? ஸோ திரும்ப அகைன் நம்ம ஒரு ஸ்பின் போட போகிறோம் 9 டைமண்ட், அடுத்து ஒரு ஸ்பின் போடுவோம். எப்படி இருங்க இந்த 9 டைமண்ட் ஏதாச்சும் கொடுக்கான்னு பார்ப்போம். ஒன்றும் கொடுக்கல, இது போன ரிவார்டு. அடுத்து அகைன் மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா திரும்ப 19 டைமண்ட். இவன் நடந்தது ஃபுல்லாக திரும்ப அப்படியே உள்டாவா திரும்ப நடக்குது. அடுத்து 19 டைமண்ட்டுக்கு சுற்றி விடுவோம், அங்கே ஏதாச்சும் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க, எதுவும் கிடைச்ச மாதிரி இல்லை மாப்பிள்ள. லைக் பண்ணல யாராவது லைக் பண்ணிட்டு பாருங்களா செல்ல குட்டீஸ். நீங்கள் லைக் பண்ணி தான் வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகி போய்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? அப்புறம் கடைசியாக அடுத்து இன்னொரு நம்பிக்கையில் இன்னொரு சுற்று உள்ள 39 டைமண்ட் ஏதாச்சும் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குதே. எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா 39 டைமண்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாப்பிள்ள ஏதோ லெஜெண்டரி கிடைச்ச மாதிரி இருக்குதே. டேய் மாப்பிள்ள என்ன போட்டானுங்க, என்னடா இது, என்னடா ஃபைனல் ஷாட்டும் கொடுத்து போட்டா மாப்பிள்ள? இல்லை உங்களுக்கு என்ன தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு 200 டைமண்ட்டுக்குள்ளேயே ஒட்டுமொத்த இதையும் கொடுத்து போட்டான். ப்ரோ இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த 200 டைமண்ட் நான் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த டைமண்ட்டை நீங்கள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மட்டும் இந்த ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ட்ரிக் என்ன அப்படிங்கிற சொல்கிறேன் மாப்பிள்ள. ஒன்றும் இல்லை, இந்த எமௌண்ட் நீங்கள் M187 கன் ஸ்கின் வச்சிருந்தாலே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் நீங்கள் எடுக்கிறதுக்கு EVO M187 இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்கள்கிட்ட M187 ஸ்கின் இருந்தாலே உங்களுக்கு இந்த கன் ஸ்கின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஒரு ஃபைனல் ஷாட் எமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போவே நான் ஃபஸ்ட் கமெண்ட்ல ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் இன்ஸ்டால் பண்ணுங்க. எக்கச்சக்கமான ஃப்ரீ டைமாக நீங்கள் அள்ளலாங்க. சொன்ன நம்ப மாட்டீங்க. சொன்னால் நீங்கள் பிவிஎஸ் ப்ரோ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னன்னா பிவிஎஸ் ப்ரோவும் நம்ம தளபதி இல்லை மாப்பிள்ள, நம்ம தலை தோனி இருக்கிறாரு பாருங்க, அவங்க 2 பேருமே உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னு இந்த ஆப்பை பற்றி தான். ஸோ இந்த ஆப் ஃபேக் ஆப்பே கிடையாதுங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுத்து வச்சிருக்கிறேன், இன்ஸ்டால் பண்ணுங்க, கேம் ப்ளே பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணி கேம் ப்ளே பண்ணி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பான். அந்த அமௌண்ட் வச்சு அப்படியே உள்ளுக்குள்ளே ப்ளே பண்ணி நம்ம மாப்பிள்ள இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஒரு அமௌண்ட் எடுக்க முடியும். 200 டைமண்ட் எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஆட்டு. அது இன்னைக்கு தான் ஆஃபர் இருக்குது. ஸோ எடுத்துக்கோங்க. எடுத்து அப்படி இந்த கேமில் இந்த மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ நான் ட்ரிக் சொல்ல போகிறேன். அந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த ஒரு அமௌண்ட் கிடைச்சிரும்.
ட்ரிக் என்னன்னா மாப்பிள்ள ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் தெரியுமா மாப்பிள்ள, எடுத்தோன்னே போயிட்டு சுற்றிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்துட்டு கேமுக்குள்ளே வரீங்க, வந்துட்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு இருக்குது ரெடி பண்ண முடிஞ்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிருங்க. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு இந்த மேஜிக் கியூப் வச்சிருக்கீங்க, இல்லை வந்துட்டு ஃப்ராக்மெண்ட் ஏதாச்சும் வச்சிருக்கீங்க, இல்லை வந்துட்டு எஃப்எஃப் டோக்கன் வச்சிருக்கீங்க. மேஜிக் கியூப் தான் இல்லை மாப்பிள்ள, இந்த எஃப்எஃப் டோக்கன் இல்லை வந்துட்டு கில்ட் டோக்கன் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதில் ஒரு ரிவார்டை வாங்குங்க. ரிவார்டை வாங்கிட்டு உடனே கேமை உள்ளே போயிட்டு கிளியர், அதாவது கேமை விட்டு கிளியர் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுங்க. கேமை ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த கோல்ட் ராயில் ஒரு 10 ஸ்பின் இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்பின் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் என்ன பண்ணுங்க, நம்ம தலைவனை சுற்றி விடுங்க. அதாவது இப்போ புது ஈவெண்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு 9 ஸ்பின்னை மட்டும் நீங்கள் சுற்றி விடுங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்குதான்னு பாருங்க, கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி தான், 9 ஸ்பின்னில் கிடைக்க மாட்டோம். ஆனால் இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடுத்து ஸ்பின் பண்ணதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கோல்ட் ராயில சுற்றி விட்டுட்டு திரும்ப இங்கே வந்துட்டு ஒரு 19 ஸ்பின்னு காமிக்க பாருங்க. ஸ்பின் பண்ண அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நெட் ஆஃப் பண்ணிடுறீங்க. ஓகே, நெட் ஆஃப் பண்ணிட்டு கேமை கிளியர் பண்ணிட்டு திரும்ப உள்ள வந்து பாருங்க. மேபி நான் சொல்கிறேன், இந்த ட்ரிக் நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், அது வச்சு நிறைய பேர் வந்துட்டு ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 100 பேர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 10 பேருக்காச்சும் யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த லக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் கொடுத்த 19 டைமண்ட் போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு வால்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரிவார்டு வந்திருக்கும். இன்கேஸ் அப்படி வராத பட்சத்தில் திரும்ப அது அகைன் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் வந்துட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ்க்கு மேலே அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க மாப்பிள்ள. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப அடிக்கடி ட்ரை பண்ணோம்னா ஏதாச்சும் வந்துட்டு பிரச்சனை ஏற்படும். அதாவது நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுது. ஒரு 2 to 3 டைம்ஸ் ட்ரை பண்ணிட்டு நீ கிடைக்கலன்னா அப்படி விட்டுருங்க, அந்த டைமண்ட் அப்படியே வச்சிருங்க. ஈவெண்ட் முடியறதுக்கு இந்த 2-3 நாள் ஆகும். ஸோ எப்படி 1 வீக் ஆச்சு இருக்கும் இந்த ஈவெண்ட். அதனால என்ன பண்ணுங்க மாப்பிள்ள, வந்துட்டு நீங்கள் அடுத்து நாளைக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு 2 to 3 டேஸில் ட்ரை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 50% உங்களுக்கு இந்த நீங்கள் வந்திருக்க எமௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு கம்மியான டைமண்டில், அதுவும் டைமண்டுக்கு நான் கொடுக்குற ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப் மிஸ் பண்ணிடுறதுங்க. அப்புறம் வந்துட்டு இவ்வளோ தான் இன்றைக்கான அப்டேட்ஸ். ஈவினிங் வந்துட்டு ஒரு தரமான அப்டேட்டில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச், பாய்.